வணக்கம் வணக்கம் நண்பர்களே, உடன்பிறப்புகளே. நான் இங்கே மேலே உட்காந்துன்னு ஏதோ யோசனை இருந்தேன். பழைய நினைவுகள். நான் மைக்கோ ராபர்ட் பாஷ் கம்பெனியில் 40 வருஷமாக வேலை செஞ்சுருந்தேன். ராபர்ட் பாஷ், உங்களுக்கு தெரியும் ராபர்ட் பாஷ் நான் என்ன, ஆட்டோமொபைல் ஐட்டம்ஸுகளை செய்ய இது கொண்டு இருக்கும் ஒரு பெரிய தொழிற்சாலை, மிகப்பெரிய தொழிற்சாலை, உலக புகழ்பெற்ற தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையில் 40 வருடங்கள் குப்பை கொட்டி கொண்டிருந்தேன். அந்த கம்பெனிக்காக 40 வருடம் உழைத்து கொண்டிருந்தேன். என்னுடைய உழைப்புக்கு தகுந்த சம்பளம், ஊதியம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். சேர்ந்தது முதல் ரிட்டையர்ட் ஆகிற வரையும் அதே கம்பெனியில் இருந்தேன். 40 வருஷம் வேலை செய்திருந்தேன். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு இயந்திரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த இயந்திரத்தில் ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய மெஷின். அந்த மெஷினில் ஒரு 4 ஸ்பிண்டல்ங்க இருந்தது. 4 ஸ்பிண்டில். அதில் 2 நிமிஷத்தில் அந்த 4 ஸ்பிண்டலில் 5 ஸ்பிண்டல் இருந்துச்சு. அந்த 5 ஸ்பிண்டலில் 2 நிமிஷத்தில் 5 காம்பனண்ட் ரெடி ஆகிடும். நாசல்ஸ். இது ஒரு ஆப்ரேஷன். 2 நிமிஷத்தில் 5 காம்பனண்ட் ரெடி ஆகும். ஸ்டார்ட் பண்ணி 2 நிமிஷம் ஆன உடனே 5 காம்பனண்ட் ரெடி ஆகிடும். நான் கொஞ்ச நாள் அந்த மெஷினில் வேலை செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, என் தலை சும்மா இல்லை. ஏதோ யோசனை இருந்து 2 நிமிஷத்தில் 5 பீஸ் ரெடி ஆகுது. இன்னும் அதிகமாக ரெடி ஆகிற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்ட்டு யோசிச்சுருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அது ஒரு ரீமர்னு சொல்லுவாங்க, ஒரு நாசல் பாடின்னு இருக்கும் சொல்லுவாங்க. இந்த நாசல் பாடியில் இது இந்த ஹோலில் இந்த ரீமர் போட்டு அப்படின்ட்டு அந்த ரீமர் ஆப்ரேஷன் ஆகும். ஒரு பீஸில் ஒரு காம்பனண்ட் இருக்கும். நான் என்ன யோசித்தேன், இந்த ஒரு ரீமர் இருக்குது இல்லையா, இந்த ஒரு ரீமர் இடத்துல 5 ரீமர் வைக்கணும். 5 ரீமர் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் நான் டிசைன் பண்ணிட்டேன். எப்படி அந்த 5 ரீமரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு பீஸு ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல 5 பீஸு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் பண்ணிட்டேன். அந்த 2 நிமிஷம் ஆகுது இல்லையா, அந்த 2 நிமிஷம் ஆரம்பம் ஆன உடனே இந்த 5 பீஸும் ஒரே சமயத்தில் அந்த ரீமிங் ஆப்ரேஷன் ஆகிட்டு வெளியே வந்துடும். 2 நிமிஷத்தில் ஒரு பீஸ் ஆகிட்டு இருந்த இடத்துல 5 பீஸ் ஆகிற மாதிரி நான் ஒரு டிசைன் பண்ணிவிட்டு இங்கே 5 ஸ்பிண்டல் இருந்துச்சு. இந்த 5 ஸ்பிண்டல்லையும் 5 5 5 5 25 ரீமர்களை ஃபிக்ஸ் பண்ணுறது, 25 காம்பனண்ட்டுங்களை மேலே போட்டுட்டு ஒரே சமயத்தில் மெஷினை ஆன் பண்ண உடனே அந்த 2 நிமிஷத்தில் ஒரு பீஸ் ஆயின் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி 5 பீஸில் அந்த 2 நிமிஷத்தில் 5 பீஸ் ரெடியான இருக்கும். நான் ஒரு வடிவமைப்பு பண்ணி அந்த 2 நிமிஷத்தில் 25 பீசஸ் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணேன். டிசைன் பண்ணிவிட்டு அதை நான் சஜஷன் கமிட்டிக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணேன்.
எனக்கும் அந்த சஜஷன் கமிட்டிக்காரங்களுக்கும் ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி. இவன் எப்போ பார்த்தாலும் சஜஷன் கொடுத்துருக்குறான், ஒன்று கூட உருப்படியாக இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு. ஆனால் நான் பல சஜஷன்ஸ்க்கெல்லாம் அவார்டு வாங்கிக்கிறேன். உலகம் போற்றும் அளவுக்கு ஒரு சஜஷன் எனக்கு நான் அவார்டு எனக்கு நான் அந்த சஜஷன் கொடுத்துக்கிறேன். உலகம் போற்ற அளவுக்கு உலகத்திலேயே அதை ஒப்புதல் பண்ணி உலகம் பூராவும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குது. அப்பேற்பட்ட ஆள் நான். சாரி, நான் பெருமையாக சொல்ல. ஏதோ அவனுங்க நான் இந்த சஜஷன் ஒரு 2 நிமிஷத்தில் 5 பீஸ் ஆகிற இடத்துல 25 பீஸ் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். அவனுங்களுக்கு என்ன தெரில, எனக்கு இமீடியட்டாக ஒரு லெட்டர் அனுப்பினாங்க. உங்களுக்கு சஜஷன் கிடச்சிது, வி ஆர் வெரி ஹாப்பியாக இருந்தாலும் பார்த்து ரொம்ப வருஷம். அது இப்போ இன்னும் ஒரு அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. சீக்கிரத்தில் அதோடைய முடிவை நான் உங்களுக்கு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் நான் கொடுத்த சஜஷனுக்கு பதில் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க டிபார்ட்மெண்ட் ஹெட்டை கூப்பிட்டு கேட்டுக்காங்க, என்னப்பா யாரோ பாரு இந்த மாதிரி அதான் இவர் மிஸ்டர் லூயிஸ் இந்த சஜஷன் கொடுத்தாரு, இந்த 2 நிமிஷத்தில் 5 பீஸ் ஆகிற இடத்துல 25 பீஸு ஆனாக்கா ஆகிற மாதிரி தான் கொடுத்துக்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டிபார்ட்மெண்ட் ஹெட்டு அவரை கூப்பிட்டு மீட்டிங்கில் போட்டு கேட்டுக்காங்க. இவன் அதை நல்ல சஜஷன் தெரிஞ்சு கூட அதை ஒப்புதல் கொடுத்துட்டா ஆமாம் நல்ல சஜஷன் கொடுத்தாங்க. இவன் இத்தனை வருஷமாக நீ ஃபோர்மேன் வேலை டிபார்ட்மெண்ட்டை பார்த்துருந்திய, நீ என்னடா பண்ணியிருந்த அப்படின்ட்டு நம்ம மேலே ஒரு ரிமார்க் வந்துடும். இது ஒன்றும் கண்டுக்காமல் அப்படியே போயிட்டோம். அதுக்காக இவனுக்கு கட்டலாம் நானும் அதெல்லாம் ஆகுறதில்ல, அது இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மீட்டிங்கில் அவன் ஏதோ ஒரு ரீசனை சொல்லி அனுப்பிட்டான். அப்புறம் செகண்ட் டைமு கொஞ்ச நாள் பொறுத்து இன்னொரு மீட்டிங் கூப்பிட்டாங்க. அப்போ கூப்பிட்டு நெக்ஸ்ட் மீட்டிங் இந்த மாதிரி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்காங்க. அப்போ கூட இவன் இல்லை அது வேறு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, முதல்ல போட்டது ஒரு மெஷின் ஒரு ரீமர் ரீம் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற காம்பனண்ட்டில் அது அந்த மோட்டாருக்கு ஒரு பீஸு ரீம் பண்ணுற அளவுக்கு தான் அது கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா அவனும் எஸ்கேப் ஆகணும்ல. அதனால அந்த இடத்துல 5 பீஸை போட்டு 5 பீஸை ரீம் பண்ணனாக்கா அது கெப்பாசிட்டி இல்லை, அதனால் இது ஜஸ்ட் நாட் அட்வைசபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கில் பண்ணோன்னா அவனுங்களாம் நோட் பண்ணி வச்சுக்காங்க. செகண்ட் மீட்டிங்கில் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கூலண்ட் சிஸ்டம், இந்த ஒரு பீஸ்க்கு ஒரு கூலண்ட் பைப்பில் தான் தண்ணி வர்ற மாதிரி ஏற்பாடு மோட்டார் டேங்க் கெப்பாசிட்டி. இது ஒரே பீஸில் 5 பீஸுக்கு தண்ணி போகிற மாதிரி, அதே சமயத்தில் 25 பீஸுக்கு தண்ணி போகிற மாதிரி இருந்தாக்கா அந்த டேங்க்கு சின்னதாகுது, அதுக்கு டேங்க் கெப்பாசிட்டி பத்தாதுன்ட்டு ஒரு 4-5 காரணங்களை சொல்லி அதை மொத்தத்தில் அதை ஸ்கிராப் பண்ணுறேன். அதனால் ஒரு பீஸு 2 நிமிஷத்துக்கு ஆகிற இடத்துல 5 பீஸ் பண்ணி 5 ஸ்பிண்டலில் 25 பீஸு 2 நிமிஷத்தில் பண்ணுறதுக்கு நான் யோசனை சொன்னேன் ஐடியா சஜஷன் கமிட்டியில். இவனுங்கெல்லாம் என்னென்னவோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை ரிஜெக்டட். ஏன்னா டியூட்டு இந்த 5 ரீசன்ஸ் கொடுத்துருந்தானுங்க. இந்த காரணத்துங்களால் நாங்கள் இந்த சஜஷனை எடுத்துக்க முடியாது, வி ஃபீல் வெரி சாரி, பட் கம்பெனி உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுது, நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னு நீங்கள் சஜஷன் கொடுத்தீங்களே, வி ஆர் வெரி ஹாப்பி, நீங்கள் உங்களை இன்னும் கேட்டிருந்தால் இன்னும் சஜஷன் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி இந்த லெட்டரை என்ன போய்ட்டு பெரிய டைரக்டர் டெக்னிக்கல் டைரக்டர் அவங்ககிட்ட போய் கொடுத்துக்குறாங்க. ஏன்னா எது இருந்தாலையும் அவங்க அந்த லெவலில் அவங்க அப்ரூவல் பண்ணால் தான்
இது ஓகே. பட் அதுக்கு மேலே என்ன இருக்குதுனாக்கா, இந்த சஜஷன் கமிட்டி என்ன டெசிஷன் இருக்காங்களோ தட் இஸ் த ஃபைனல் டெசிஷன். திரும்ப ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு போகக்கூடாது. இது கோர்ட்டு கச்சேரிக்கெல்லாம் போகிறதுக்கு இது இல்லை. இந்த சஜஷன் கமிட்டி என்ன டிசைட் பண்ணுறோம் அதுதான் ஃபைனல் டிசிஷன் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அதனால இவங்க இந்த சஜஷன் வந்து இட் இஸ் ஏதோ ப்ராப்ளம் சொன்னான்னு சொல்லிட்டு எழுதிட்டு அது என்ன போய்ட்டு பெரிய டைரக்டர்கிட்ட போய் அந்த லெட்டர் கொடுத்துக்காங்க. அவன் கண்ணை மூடனே சைன் பண்ணுறான். ஏன்னா இவங்க டிசிஷன் இஸ் த ஃபைனல் டிசிஷன். அதனால் நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கெல்லாம் தே ஹாவ் மோர் வேலைலாம் சைன் பண்ணி அனுப்பிட்டு எனக்கு வந்துச்சு. பாருங்க, அப்பேற்பட்ட சஜஷனை சில அரசியல் காரணங்கள் மாதிரி பண்ணிவிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க. யாருக்குப்பா நஷ்டம் அது? 2 நிமிஷத்தில் 5 பீஸ் வந்தது இடத்துல அந்த 2 நிமிஷத்தில் 25 பீஸு. யாருக்கு லாபம்? யாருக்கு நஷ்டம்? கம்பெனிக்கு நஷ்டம். யாருக்கு லாபம்? அந்த மிஷினில் வேலை செய்தவங்களுக்கு லாபம். எங்களுக்கு லாபம். நான் வேலை செய்த மிஷினுக்கு எனக்கு லாபம். அவன்லாம் சைஸன் அவார்டு கொடுத்துருந்தாங்க, ஒரு 10,000 ரூபா கொடுத்துருப்பான். அதனால் என்ன எம்ப்ளாயிஸ்க்கு அந்த மிஷினில் ஒர்க் பண்ணவங்களுக்கு லாபம்னாக்கா, ஒரு நாளைக்கு 1000 பீஸ் செய்வாங்க வச்சுக்கோ. இவனுக்கு வந்து 4000 பீஸ் வேணும். எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு 4000 பீஸ் வேணும். அதனால் இந்த 1000 பீஸுக்கு அடுத்தது ஓவர் டைம் கொடுப்போம். ஓவர் டைம் கொடுத்து 2 ஹவர் 4 ஹவர் ஓவர் டைம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணி 3 ஷிஃப்ட்டில் இப்படிலாம் பண்ணி அந்த அவனுக்கு எவ்வளோ தேவைன்னு அவ்வளோ ரீச் பண்ணிட்டான். அது ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டான், எத்தனை பேருக்கு ஓவர் டைம் கொடுத்தான். டபுள் பேமெண்ட். சண்டேஸில் கொடுத்தாக்கா ட்ரிபிள் பேமெண்ட். இப்படியெல்லாம் கொடுத்தது. நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு சஜஷன் கொடுத்துட்டேன். அவனுங்க மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தானுங்கனாக்கா எனக்கு வெறும் 10,000 ரூபாய் கிடச்சிக்கும். இல்லைனாக்கா 2000 ரூபாய் கொடுத்துப்பான் அவனுக்கு கணக்கில் சஜஷன் அவார்டு சொல்லிவிட்டு. பட்டு லைஃப் லாங் இத்தனை தொழிலாளிங்களுக்கு 3 ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு 4 ஹவர் 2 ஹவர் ஓவர் டைம் சம்பாதிச்சிருந்தானுங்க. நான் இந்த மாதிரி 5 பீஸ் இடத்துல 25 பீஸ் செய்தாக்கா அவன் இவங்களுக்கு ஓவர் டைம் கொடுக்க தேவையில்லை. அந்த மாதிரி நல்ல வேலைக்கு இன்டைரக்டாக கடவுள் ஒரு ஏற்பாடு பண்ணி என் சஜஷனை கண்டம் பண்ணிவிட்டு அது தொழிலாளிகளுடைய வருமானத்தை அப்படியே நிலையாக வச்சுட்டாரு. பார்த்தீங்களா? எனக்கு இதெல்லாம் யோசித்தாக்கா சிரிப்பு வருது. நினைக்க சிரிப்பு வருதுடா டேய் அப்படின்ட்டு நான் நினச்சிக்குவேன். இந்த மாதிரி பல சஜஷன்கள்லாம் நான் கொடுத்து அவார்டுக்கெல்லாம் வாங்கியிருக்கிறேன். ரொம்ப சஜஷன்கள்லாம் கண்டம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இதுதான் இண்டஸ்ட்ரியல் லைஃப் இருக்குது. ஓகே தோழர்களே, பழைய தொழிலாளிகளே, உடன்பிறப்புகளே, வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கும் நிறையா அனுபவம் இருக்கும். வணக்கம்.